ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸை ஆன்லைன் மூலமாக பார்க்கிறதான உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் குடும்பமாக இந்த நாளிலும் தெய்வ சமூகத்திலே கடந்து வர, வேதாகமத்தோடு கடந்து வர அன்பாய் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஆண்டவருடைய பாடு மரணங்களை தியானிக்கும்படியாக இந்த வேளையில் வந்திருக்கிறோம். முதலாவது கர்த்தரை நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். இந்த வேளையில் விசேஷமாக சிஸ்டர் மெட்டில்டா அவர்கள் கொயர் முன்பதாக வந்து பாடலை பாட அன்பாக கேட்கிறேன். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆன்லைன் குட் ஃப்ரைடே சர்வீஸில் எங்களோடு கூட இணைந்து கோவை சிட்டி ஏஜியின் குடும்பங்களாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் உலகத்தில் அநேக பாகங்களே ஆண்டவரை குட் ஃப்ரைடே சர்வீஸ் என்று ஆராதித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தரால் மீட்கப்பட்ட நாம் மற்றவர்களைப் போல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து விட்டார் என்று நாம் கவலைப்பட்டு அழ வேண்டியதில்லை. ஏன்னா கர்த்தர் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். 3ஆம் நாளிலே கர்த்தர் உயிர் தெழுந்து வல்லமையோடு கூட இன்றும் ஜீவித்து கொண்டு நம் மத்தியிலே மகா பெரிய காரியங்களை செய்து வருகிறார். ஹல்லேலூயா! நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட வேண்டிய காரியம் அது. கர்த்தர் நமக்காக மரித்தார். கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவருடைய அன்பை செலுத்தினார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் கர்த்தர் ஜீவிக்கிறார், நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா! இந்த காலை வேளையிலும் எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடும்போது அன்பே அன்பே ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே என்ற பாடலை நம்ம எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவர்களாக பாடுவோம். ஹல்லேலூயா! அன்பே யாருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே ஒரு நாளும் தயை கண்டேனையா அந்நாளில் என்னை வெறுத்தேனையா ஒரு நாளும் தயை கண்டேனையா அந்நாளில் என்னை வெறுத்தேன் ஐயா உந்தயை பெரிதையா என் மேலும் தயை பெரிதையா உந்தயை பெரிதையா என் மேலும் தயை பெரிதையா அன்பே 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 யாருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரில் அன்பேனையா பரலோகத்தில் அருமை பொருளே நரலோகரில் அன்பேனையா ஆளும் அறிவே
ஆருயிருவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தேன் திரிந்த ரூகியை. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தேன் திரிந்த ரூகியை. அணித்தீரன்பாலே என்னையும் அணித்தீரன்பாலே அணித்தீரன்பாலே என்னையும் அணித்தீரன்பாலே. அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய ஆழமான அன்பை உணர்கிறீர்கள்? அவருடைய அன்பின் ஆழத்தை யாரால் அளந்து பார்க்க முடியும்? அவைகளின் நீளம் எவ்வளவு, உயரம் எவ்வளவு, அவருடைய கல்வாரியின் சிநேகம் எத்தனை பெரியதென்பதை யாரால் அளந்து பார்க்க முடியும்? பிரியமானவர்களே, அப்படியாய் நம்மளை இந்த நாட்டிலே காத்து கொண்டிருக்கிறார்கள்வா? உலகம் முழுவதும் இந்த கொரோனா வைரஸ்னால் தாக்கப்பட்டு பீதியிலே பயத்தில் எல்லாரும் மிகவும் கவலையோடு கூட காணப்படுகிற இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை எவ்வளவாய் பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அன்பு எவ்வளோ பெரியது. ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் அடிக்கப்பட்டு மிகவும் வேதனையோடு கூட கஷ்டங்களை நமக்காக பட்டார். அவர் சிலுவையை சுமந்து நடக்க முடியாமல் நடந்து நமக்காக கஷ்டங்களை அனுபவித்ததை காண்கிறோம். எல்லாரும் அப்படியே வீடுகளில் உட்கார்ந்து இருக்கிற வண்ணமாக கர்த்தருடைய சிலுவையின் காட்சியை நம் முன்னாக நாம் கொண்டு வருவோம். ஹல்லேலூயா. கல்வாரியின் சிலுவை அன்பை நாம் உணருவோமாக. கர்த்தர் நமக்காக எவ்வளவாய் கஷ்டப்பட்டார், எவ்வளவு அடிகள் பட்டார். வாரியினால் அடிச்சாங்க. அந்த வாரியிலுடைய அந்த கயிறுடைய அந்த முனையிலே எலும்புகளை வைத்து ஆண்டவரை அடித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அடிகளை எல்லாம் நமக்காக சகித்து ஆண்டவருடைய சரீரம் முழுவதும் இரத்தம் வழிந்து நாறு நாராக அவர் பிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏசாயா 53:2 இப்படியாக சொல்லுகிறது, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி. அவர் அழகுள்ள தேவன். ஆனால் நமக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே தொங்கி நமக்காக சரீரத்துக்கு ஒரு ரூபம் கூட இல்லாதபடி அவருடைய அழகை எல்லாம் இழந்து நமக்காக ஜீவனை தந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே நாம் இருக்கிற இடத்திலேயே கர்த்தருடைய சிலுவையின் காட்சியை நாம் நினைப்போமாக, நாம் தியானிப்போமாக, நாம் சிந்திப்போமாக. கர்த்தர் நமக்கு எவ்வளவாய் நமக்காக பாடுகள் அனுபவித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடும்போது, அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். ஹல்லேலூயா. எத்தனையாய் பாடுகளை கர்த்தர் அனுபவித்தார் என்பதே இந்த பாட்டு நம்ம பாடும்போது நாம் ஆண்டவரை தியானித்து பாடுவோமாக. ஹல்லேலூயா. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலூகத்தோடழியாது யான் தூய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. மாயலூகத்தோடழியாது யான் தூய கல்வாரி
அந்த கீழூற்றார் எந்தனை மீட்க பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. பல நிந்தைகள் அடைந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தி தொங்கினார், சிறுமை அடைந்தி தொங்கினார். அதிசயம் மீது இயேசுவின் தியாகம், அதிலும் இன்பம் அன்பரின் தியானம். அதிசயம் மீது இயேசுவின் நாமம், அதிலும் இன்பம் அன்பரின் தியாகம். அது எண்ணியே நீதம் வாழுவேன், அவர் பாதையை நான் தொடர்ந்திடவே. அது எண்ணியே நீதம் வாழுவேன், அவர் பாதையை நான் தொடர்ந்திடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தி தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சிலுவையை புரிவேன் ஜீவனும் வைத்தே. சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சிலுவையை புரிவேன் ஜீவனும் வைத்தே. என்னை சேர்த்திட வருவேன் என்றார், என்று உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். என்னை சேர்த்திட வருவேன் என்றார், என்று உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். அந்தோ கல்வாரியில் இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக அந்த சிறுமையை அடைந்து அவர் கல்வாரி சிலுவையில தொங்கினார் அல்லவா. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எல்லாரும் ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக அந்த சிலுவையின் பாடுகளை எல்லாரும் தியானித்து ஆண்டவரை ஆராதிப்போமாக. யாரும் இதை நிர்விசாரமாக எண்ண வேண்டாம். வீடுகளிலே நீங்கள் கூட இருந்தாலும் கர்த்தரை ரொம்ப சீரியஸா நம்ம ஆராதிப்போம். ஹல்லேலூயா. பயபக்தியுடனே கூட ஆண்டவருக்கு முன்பாக நம் முழங்காட் படியிட்டு ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஜீவனை தந்த அந்த சிநேகத்தை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா எல்லாரும் எண்ணி பார்ப்போமாக. ஹல்லேலூயா. இந்த நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்துல நாம் சொல்லுவோம், ஹல்லேலூயா, நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் சிலுவையில் நமக்காக மரித்ததற்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் சிலுவையில் அந்த நாளிலே நமக்காக மரிக்காமல் போனால் ஹல்லேலூயா, நாமளும் இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் சமாதானத்துக்காக அலைந்து திரிந்து தேடிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை போல நாம் இருந்திருப்போம். ஆனால் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தரும்படியாக, நம்முடைய வியாதியை சுகமாக்கும்படியாக கர்த்தர் சிலுவையிலே நமக்காக மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயா 53ல அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சிலுவையின் இரத்தத்தினால் மாத்திரம்தான், அந்த ஆட்டுக்குட்டி
ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால் மாத்திரம்தான் இந்த நாளிலே நாம் விடுதலையோடு கூட ஹல்லேலூயா கர்த்தரை ஆராதிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை கொஞ்ச நேரம் எல்லாரும் இருக்கிற இடத்திலே வாய்களை திறந்து ஹல்லேலூயா கர்த்தரை ஆராதிங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அவருடைய சிலுவையில அவர் நமக்காக சிந்தின இரத்தத்திற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய அன்புக்காக நன்றி. ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே நீர் அடிக்கப்படும் போது எங்களுக்காக அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல ஒரு சத்தமும் இல்லாமல் ஆண்டவரே மற்றவர்கள் பரிகாசிக்கும் போது அவைகள் எல்லாவற்றையும் வாங்கிக் கொண்டு எங்களுக்காக நீர் அமைதியாக சிலுவையிலே எல்லா கஷ்டங்களையும் சுமந்து தீர்த்தீரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. உம்முடைய நேசம் பெரிது ராஜா. சிலுவையிலே நீர் எங்களுக்காக காட்டின நேசம் பெரிது. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே எங்களுடைய நண்பர்களோ ஆண்டவரே எங்களுடைய உறவினர்களோ எங்களை இவ்வளவாய் நேசிக்கவில்லையே. எங்களுடைய தாயின் தகப்பனையும் கூட இவ்வளவாய் நேசிக்கவில்லையே. அப்படிப்பட்ட ஜீவனை தந்து எங்களை ரட்சிக்கிற அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஆராதிப்போமாக. எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்திலே நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே அநேகர் நாள் முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தியானிக்கிறார்கள். சிலுவையின் பாடுகளை தியானிக்கிறார்கள். ஹல்லேலூயா. நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை வாயை திறந்து ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி. சிலுவையின் இரத்தத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிலுவையின் இரத்தத்துக்காக உமக்கு நன்றி. சிலுவையிலே நீர் எங்களுக்கு செய்த தியாகங்களுக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. யூதருடைய ராஜாவானால் கீழே இறங்கி வான் சொல்லும் போது என் தேவன் எங்களுக்காக சகல கஷ்டங்களையும் சகித்து அந்த இடத்திலே நீர் காணப்பட்டீரே. கைகளிலே கால்களிலே ஆணி அடைத்தவராய் ஹல்லேலூயா ரத்தம் வழிந்து ஹல்லேலூயா விலாவிலே குத்தப்பட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு சொட்டு ரத்தம் கூட உம்முடைய சரீரத்தில் இல்லாமல் கடைசி சொட்டு ரத்தம் வரை எங்களுக்காக நீ சிந்தினீரே. Thank you for your selfless love Jesus. அம்மேன். உமக்கு நன்றி 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 ராஜா. அந்த விலையேற பெற்ற இரத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்மை விலையேற பெற்றோனாய் மாற்றும்படியாக கர்த்தர் அந்த விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தினார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஜீசஸ். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கல்வாரியின் கருணையீதே காயங்களில் காணுதே. கத்து நேசம் பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கத்து நேசம் பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்று தீருரத்துமே அவர் நீலாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்று விலையாக ஈந்தனரே. ஹல்லேலூயா. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்று விலையாக ஈந்தனரே. பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை தாரே. அன்னையிலும் அன்பு வைத்தே தம் ஜீவனை தாரே. விலையேற பெற்று தீருரத்து மீயாவர் நீலாவினின்று பாயுதே. விலையேற
ஈந்தனரே. சிந்தையிலே பாருங்களும் நிந்தைகளேற்றவராய் தொங்குகிறார் பாதகன் போல் மங்காவாள் வழிக்கவே. தொங்குகிறார் பாதகன் போல் மங்காவாள் வழிக்கவே. விலையேறும் பெற்று தூரத்தவே அவர் விழாவினின்று பாயுமே. விலையேறும் பெற்றோனாய் என்னை மாற்று விலையாக ஈந்தனரே. ஹல்லேலூயா. விலையேறும் பெற்றோனாய் என்னை மாற்று விலையாக ஈந்தனரே. இயேசுவுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டேன். தந்தையேவும் அன்பதையே சிந்தித்து சேவை செய்வேன். தந்தையேவும் அன்பதையே சிந்தித்து சேவை செய்வேன். விலையேறும் பெற்று தூரத்தவே அவர் லீலாவினின்று பாயுதே. விலையேறும் பெற்றோனாய் என்னை மாற்று விலையாக ஈந்தனரே. ஹல்லேலூயா. விலையேறும் பெற்றோனாய் என்னை மாற்று விலையாக ஈந்தனரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஹல்லேலூயா சிந்தினவராய் ஹல்லேலூயா நம்மை விலை கொடுத்து வாங்கினார் அல்லவா. ஹல்லேலூயா. ஓ ரலபரபா ஷபரதுரபலியாரபா. ஹல்லேலூயா. 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 உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களிலும் இந்த கொடிய கொள்ளை நோயினால் அநேகர் பாதிக்கப்பட்டு அநேக கண்ட்ரீஸ்ல ஆண்டவரே பணமோ புகழோ படிப்போ பதவியோ அவர்களை காப்பாற்ற முடியவில்லை என்று ஆண்டவரே எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு என்ன செய்வோம் என்று காணப்படும் போது கர்த்தராகிய ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த சிலுவையின் அன்பிலே ஆண்டவரே எங்களுக்கு நீர் தரிசனமாய் இருக்கிறபடியால் உமக்கொடான கோடி நன்றி ஆண்டவரே. சிலுவையை நோக்கி பார்க்கும்படியாக எங்களுக்கு நீர் தந்ததான மேலான ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. உமக்கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய அன்புக்காக நாம் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. உலகத்திலே இந்த நாளிலே குணமடைய முடியாதபடி உயிருக்கு பயந்து மிகவும் கஷ்டமான நிலைமையிலே எல்லா இடத்திலும் 202 கண்ட்ரீஸ் இப்படியாக பாதிக்கப்பட்டு காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரானால் நம்மை பலப்படுத்தி ஆண்டவருக்குள்ளாக திட மனதை தந்து ஹல்லேலூயா நமக்கு ஒரு நிச்சயத்தை தந்து பரலோகத்தின் நிச்சயத்தை தந்து ஹல்லேலூயா நமக்காக இந்த சிலுவையின் மீட்பை தந்து நம்மளை ரட்சித்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் ஆண்டவர் நமக்காக செய்திருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை ஆராதிப்போமாக. ஆண்டவர் தந்த ரட்சிப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமாக. இந்த ரட்சிப்பு தான் உலகத்தில் எல்லாவற்றை காட்டிலும் மேலானது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அநேக தரம் நான் நினைப்பேன் இந்த உலகத்தில் ஆண்டவரை நாம் தெரிந்து கொண்டதுதான் பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தரை அறிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதல்லவா. ஹல்லேலூயா. இந்த சிலுவையின் அன்பை உணர்ந்து கொண்டவர்களாக நாம் காணப்படுகிறது எவ்வளவு பாக்கியமான காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அன்பின் தேவனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உம்முடைய சிலுவையின் அன்பை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீடுகள் இருந்தவாறே கர்த்தருடைய சிலுவையின் அன்பை நாம் கொஞ்ச நேரம் கூட தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக பட்ட பாடுகள் எத்தனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முள்முடி கிரீடத்தை சூடினார்களே, அந்த அழகுள்ள அந்த பெரிய ஒரு கிரீடத்தை, பொன்னாலான கிரீடத்தை, பெரிய காஸ்ட்லி வைரங்களால உண்டான அந்த கற்களால பதிக்கப்பட்ட அந்த கிரீடத்தை சூட வேண்டிய நம் கர்த்தருக்கு அந்த முள்முடியை கொண்டு சூடினார்களே. அவர் தாகத்துக்கு தண்ணீர் கேட்ட போது அந்த காடியை கொடுத்தார்களே. அந்த காடி எப்படிப்பட்ட காடி, அதுல பாய்சனை கலந்து கொடுத்தாங்களாம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தை தெரிந்தும் தேவனாகிய கர்த்தர் ஹல்லேலூயா அந்த நேரத்திலே அந்த பாடுகளை நமக்காக அல்லவா ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. நமக்காக அல்லவா ஏற்றுக்கொண்டார். நாம் ஆண்டவருக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த சிலுவையின் அன்புக்காக உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. அந்த கால வேளையிலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஓ, அந்த காடியை கூட எங்களுக்காக, அந்த கசப்பான காடியை, அந்த பாய்சன் காடியை நீர் குடித்தீரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி. நாங்கள் ரட்சிக்கப்படும்படியாக உம்முடைய சிலுவையின் மீட்பை நாங்கள் காணும்படியாக அப்படிப்பட்ட கஷ்டங்களை நீர் பட்டீரே. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையின் அன்புக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோமாக. சிலுவைக்கு கிட்ட நாம் வருவோமாக. ஹல்லேலூயா. அவர் பட்ட பாடுகளை நாம் நினைக்கும் போது அந்த இடத்திலும் கூட அநேகர் தூரத்துல நின்னாங்க, பயந்து போய் கூட நின்னாங்க. ஆண்டவருடைய சீஷர்கள் கூட சிலர் பயந்து போய் ஆண்டவரை மறுதலித்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அவருடைய நெருங்கின சீஷர்கள், அவருடைய தாய் மரியாள் அவர் பக்கத்துல வந்து நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தாங்க. ஹல்லேலூயா. அந்த நாளிலும் கூட சிலுவையின் நெருங்கி வருவோம். சிலுவையின் அன்புக்கு நாம் நெருங்கி வருவோமாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுடைய எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு ஆண்டவருக்கு நாம் நெருங்கி இருக்கிறோம் என்பதை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வாஞ்சியுடனே கூட பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நெருங்கி வருவோமாக. ஹல்லேலூயா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே. பாடுபட்ட நாயகா, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே. ஜீவன் தந்த இரட்சகா என்று நாம் பாடுவோமாக. இந்த நேரத்தில் இந்த பாடலை பாடும்போது எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சிலுவையை நினைத்து பார்த்து கர்த்தருடைய சரீரத்திலிருந்து தலையிலிருந்து கால் வரை வழிந்ததான அந்த இரத்தத்தை நோக்கி பார்ப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. இன்னும் கேட்டு கேட்டு சேர்த்து கொள்ளுமேன் பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்டு கேட்டு சேர்த்து கொள்ளுமேன் ஜீவன் தந்த இரட்சகா. இன்னும் கேட்டு கேட்டு சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்டு கேட்டு சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த இரட்சகா. இன்னும் கேட்டு கேட்டு சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்டு கேட்டு சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த இரட்சகா. ஜீவன் தந்த இரட்சகா. ஹல்லேலூயா. நமக்காக ஜீவனை தந்த தேவன் பட்ட கஷ்டங்களை ஒரு நிமிஷம் நாம் நினைப்போமானால் கர்த்தருக்கு தூரமாய் நம்ம இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹோரலபரி சந்துரியாலபலபா. கர்த்தர் இவ்வளவாய் நமக்கு கஷ்டப்பட்டதை நினைத்த பின்பும் ஆண்டவரை நாம் நேசிக்காமல் இருக்க முடியுமோ? ஹல்லேலூயா,
Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Amen. கர்த்தர் கேட்கிறது இது மாத்திரம்தான். நீ என்னை நேசிக்கிறாயா மகனே? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னில் அன்பு கூறுகிறாயா? Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. கல்வாரி காட்சியை கண்டு பின்னும் நிசியாமல் இருப்பாயா? என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்டு பின்னும் நிசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்டு பின்னும் நிசியாமல் இருப்பாயா? உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்டு பின்னும் நிசியாமல் இருப்பேனோ? கல்வாரி காட்சியை கண்டு பின்னும் நிசியாமல் இருப்பேனோ? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் கேட்கிறது ஒன்றே ஒன்றுதான். இந்த சிலுவையின் காட்சி எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளாகிய நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறீர்களா? எவ்வளவாய் நேசிக்கிறீர்கள்? இன்னும் அவருடைய பட்சத்துக்கு நெருங்குவீர்களா? ஹல்லேலூயா. இன்னும் கிட்ட கிட்ட கிட்டி சேர்த்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் அவளாக காத்து நிற்கிறார். கைகளிலே ஆணிகளால குத்தப்பட்டு, கால்களிலே ஆணிகளால அறையப்பட்ட நிலைமையிலே அந்த இரத்தத்தால அவர் சரீரம் முழுவதும் வழிந்து கொண்டிருக்கிற அந்த அழகும் இல்லை, ரூபமும் இல்லாமல் இருந்த அந்த சரீரத்தோடு கர்த்தர் கேட்கிறது இது ஒன்றுதான். என்னை நேசிக்கிறாயா மகனே? என்னை நேசிக்கிறாயா மகளே? எவ்வளவா என் பக்கத்தில் நீ இருக்கிறாய்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நேசத்தை நாம் அறிந்து கொள்வோமாக. இந்த காலை வேளையிலே எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், இன்னும் உம்முடைய சமூகத்திலே நெருங்கி நெருங்கி நான் வருவேன். அந்த பாடுபட்ட கஷ்டங்களை அனுபவித்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கும் போது எப்படி நான் நேசிக்காமல் இருக்க முடியும்? ஹல்லேலூயா. ரிபலௌடலரி ஷந்துரியாலபா. Thank you Jesus. இவ்வளவாய் நீர் அன்பு கூர்ந்தீரே, உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. உம்முடைய கல்வாரி சிலுவையின் அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையிலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் இவ்வளவு நேரம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆராதித்த சகல துதியின் பலிகளையும் ஆண்டவர் அக்செப்ட் பண்ணும்படியாக உம்முடைய சமூகத்தில் கேட்டுக்கொள்கிறோம். உம்முடைய நாமம் மாத்தம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்தம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. நீர் பெருகுவீராக, நாங்கள் சிறுகவும் ராஜா. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு மாத்திரம் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சபையின் அறிவிப்புகள். நாளை சனிக்கிழமை நமது கோவை தெற்கு மண்டல ஏஜி சபைகள் இணைந்து 12 மணி நேர தொடர் சங்கிலி ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். நமது சபை சார்பாக காலை 10 மணியிலிருந்து 11 மணி வரை ஜெபம் ஏறெடுக்கப்படும். அனைவரும் நமது சபையின் யூடியூப் சேனலில் கண்டு ஜெபிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஏப்ரல் 12 ஞாயிறு காலை 6 மணிக்கு ஈஸ்டர் ஆராதனை ஒளிபரப்பாகும். இதில் பிரதர் சாஜி ஏப்ரஹாம் அவர்கள் தேவ செய்தி அளிக்க உள்ளார்கள். சபையார் யாவரும் ஒளிபரப்பாகும் ஈஸ்டர் ஆராதனையில் உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து காணும்படி கேட்டுக்கொள்கிறோம். அன்று மாலை 5 மணிக்கு சிறுவர்களுக்கான சண்டே ஸ்கூல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். அனைவரும் காண தவறாதீர்கள்.
அன்று மாலை 6:30 மணிக்கு டீம் பிசினஸ் மீட் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பாகும். இதில் பிரதர் சாஜி ஏப்ரஹாம் அவர்கள் பேச உள்ளார்கள். அனைவரும் தவறாமல் காணும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். தினமும் காலை 6 மணியிலிருந்து 6:15 மணி வரை ஒளிபரப்பாகும் காலை பனித்துளி என்கிற வேத தியானத்தில் சபையார் யாவரும் பங்கு கொள்ள உங்களை கேட்டுக்கொள்கிறோம். தினமும் இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் நமது தேசத்திற்காகவும் உலகம் முழுவதும் பெருகி வருகிற கொரோனா வைரஸ்காகவும் நமது சபைக்காகவும் ஏறெடுக்கப்படும் ஜெபங்களை அனைவரும் நமது யூடியூப் சேனலில் கண்டு ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸில் வந்திருக்கிற உங்கள் யாவரும் இயேசுவின் நாமத்திலே அன்போடு கூட வரவேற்கிறோம். குடும்பமாக நீங்கள் கடந்து வந்து தேவ பிரசன்னத்திலே ஆண்டவருடைய பாடு மரணங்களை தியானிக்க ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு உதவி செய்வாராக. விசேஷமாக ஏசாயா 53 அதிகாரம் 3, 4, 5 வசனத்தை சத்தமாய் வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசி கிட்டத்தட்ட இயேசு பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மேசியா வருவதையும் அவர் எப்படி மனித பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு ஒரு ஆட்டை போல பலியாவார் என்பதையும் தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, விசேஷமாக ஏசாயா தீர்க்கதரிசி மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இவர்கள் எல்லாம் இயேசு சரீரத்திலே கல்வாரி சிலுவையில் அவர்கள் பட்டதான பாடுகளை இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு தம்முடைய ஆத்மாவில் அவருக்கு ஏற்பட்டதான வேதனை, அந்த பாரத்தை அங்கே விளக்கி சொல்லுகிறதை பார்க்கிறோம். குறிப்பாக மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நீங்களும் நானும் இந்த ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக இயேசு கல்வாரி சிலுவையில் அவர் நம்முடைய பாடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவ மன்னிப்புக்கான அந்த மீட்பு அல்லது இரட்சிப்பானது அது இயேசுவின் மிகுந்த பாடு மரணங்களினாலே நமக்கு கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்தில் இன்னைக்கு பல்வேறு விதமான பாடுகள், வேதனைகள், கஷ்டங்களை நாம் இந்த நாட்களில் பார்க்கிறோம். ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உலக சரித்திரத்தில் மிக அதிகமாக வேதனைப்பட்ட ஒருவர் உண்டானால் இவரை போல பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் பட்டதான ஒருவர் இந்த உலகத்தில் எவருமே இருக்க முடியாது. அதை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இயேசுவின் பாடு மரணங்கள் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். பாவமில்லாத அவர், பரிசுத்தமான தெய்வம், அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய மனதிலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் தவறே செய்யாமல், ஒரு தவறும் செய்யாமல் உங்கள் மேலே வீண் பழி, அவமானம், பொய்யாக குற்றஞ்சாட்டப்படுவீர்கள் என்றால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக வேதனையாக இருக்கும். முழு மனுக்குலம் செய்ததான பாவம் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசித்து பாருங்க, முழு மனுக்குலமும் செய்ததான பாவம். இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற எல்லா பாவங்கள் கேட்பதற்கே காது கூசக்கூடியதான நிலைமையில் இருக்கிற நிறைய பாலியல் வன்கொடுமைகள், கொடூரமான கொலைகள், இவைகள் எல்லாவற்றையும் பாவமே இல்லாத ஒருவர் மேலே சுமத்தினால் அவருடைய மனதிலே எவ்வளோ வேதனை இருக்கும். அவர் துக்கம் நிறைந்தவராய், பாடு நிறைந்தவராய், அவருடைய ஆத்மாவிலே வேதனை உடையவராக, எப்படி ஒரு மிருகமானது அது பெரிய சுமையை சுமப்பது போல இயேசுவின் மேலே முழு மனுக்குலத்தின் பாவமும் அங்கே சுமத்தப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக.
மனிதன் பாவம் செய்ததான வேளையிலே தேவனாய கர்த்தர் அவனை தேடி வருகிறார். ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி அவனை தேடி வந்ததான வேளையிலே இப்பொழுது அவன் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறான். தேவன் அவனை தேடி வந்து அவனை சந்திக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது ஒவ்வொன்றுக்காக ஆண்டவர் அதற்கு தண்டனை பரிகாரத்தையும் அவர் ஏற்படுத்த வேண்டியதாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது சர்ப்பத்தை கூப்பிடுகிறார். சர்ப்பத்தை கூப்பிட்டு அதற்கு சாபத்தை கொடுக்கிறார். ஸ்திரீயை கூப்பிடுகிறார். ஸ்திரீக்கு அங்கே சாபத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக அங்கே மனிதனை கூப்பிடுகிறார். மனிதன் இப்ப பயந்து கொண்டு இருக்கான். நம்ம மேல என்ன சாபம் வருமோ, ஐயோ என்ன சாபத்தை ஆண்டவர் சொல்ல போறாரோ அப்படின்னு சொல்லி இருக்கிறதான வேளையில cursed be, நீ சபிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கொஞ்சம் நிறுத்திட்டு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஆதாம் மேல அந்த சாபத்தை கொடுக்கல, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். cursed be the earth. ஆண்டவர் இப்பொழுது மனிதனுக்கு பதிலாக அந்த நிலத்திற்கு எந்த தவறுமே செய்யாத பூமியை ஆண்டவர் சபிக்கிறதை பார்க்கிறோம். அந்த சாபத்தின் விளைவாக வந்ததுதான் முட்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த முட்களை இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னுடைய தலை மேலே வைத்து மனித வாழ்க்கையில் வந்ததான எல்லா சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்றைக்கு அவர் மனித வாழ்க்கையிலே மனிதனை சபிக்காதபடி, மனிதனுக்கு வரவேண்டியதான ஆக்கினை, மனிதனுக்கு வரவேண்டியதான தண்டனை அவன் மேலே சுமத்தாதபடிக்கு அதற்காக ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஒரு பரிகாரத்தை ஏற்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதனுக்கு பதிலாக இன்னொருவர் அந்த சாபத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே ஒன்றை நியமித்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி பாவத்தினாலே அவன் சபிக்கப்பட்ட நிலைமையில் இருந்ததான வேளையிலே, பூமி அவன் நிமித்தமாய் சபிக்கப்பட்டு இருந்ததான வேளையிலே ஆண்டவர் செய்ததான காரியம் என்னவென்றால், இப்பொழுது ஒரு மிருகத்தை எடுத்து அதை பலி செலுத்தி அதனுடைய தோலை உரித்து தோலுடையாக இப்பொழுது ஆதாமுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் மனித பாவத்திற்காக ஒரு ஆட்டை, ஒன்றுமறியாத, தவறே செய்யாத, குற்றமில்லாத ஒரு மிருகத்தை அங்கே பலி செலுத்தி ஒரு பாவ மன்னிப்பை அங்கே ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. அதற்கு பின்பதாக ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்கிறார். ஆபிரகாமை சோதிக்கிறதான வேளையிலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ உன் ஏக சுதனும் உனக்கு மிகவும் பிரியமானவன், நீ காத்திருந்து 25 ஆண்டுகளாக காத்திருந்து பெற்றாயே அந்த ஈசாக், உன் வாழ்க்கையில எதை இழக்க நீ தயாரா இல்லையோ, எதுக்காக காத்திருந்தாய், எதற்காக வாழ்கிறாய், எது உன் வாழ்க்கையில ரொம்ப பிரியமானது, எதை நீ அதிகமாய் நேசிக்கிறாயோ, உன் வாழ்க்கையில நீ இது இல்லைன்னா என்னால முடியாது என்கிறதான நிலைமையில உன் கனவு, உன் ஆசை, உன் எதிர்காலம், உன் வாழ்க்கை, நீ படுற பிரயாசம் எல்லாமே இந்த ஈசாக்கு தான். ஆனால் இந்த ஈசாக்கை எனக்கு பலியாய் செலுத்த வேண்டும் என்று சொன்னான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இவன் அவனுடைய வாழ்க்கையில சந்தோஷமாக அங்கே, அதனால தான் பார்க்கிறோம், ஆண்டவர் அவன் பேசின உடனே ஒரு கலக்கம் வரல அவனுக்கு. அதிகாலையிலே எழும்பிட்டான். ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இப்படி ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்டிருந்தா எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க ஆயத்தமா இருப்போம்? அவனுக்கு பதஷ்டம் இல்லை, மனைவிட்ட சொல்லலை, யார்ட்டையுமே சொல்லலை. அப்பொழுது இவன் என்ன செய்கிறான் என்றால், நேரடியாக அதிகாலையில் எழும்பி என்ன செய்கிறான் என்றால், எல்லா பலிக்கான எல்லா ஆயத்தத்தையும் இப்பொழுது ஈசாக்கை இவன் ஆயத்தம் பண்ணுகிறான் என்று பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அங்கே போற வழியிலே ஈசாக்கு கேட்கிறான், பலி மிருகம் எங்கே என்று சொல்லுகிறான். அவன் விசுவாசத்தோட சொல்றான், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லுகிறான். கடைசியாக அந்த மோரியா மலையிலே வந்தவுடனே எல்லாவற்றையும் அடுக்கின பின்பதாக இப்பொழுதுதான் சொல்றான், மகனே உன்னதான்ப்பா ஆண்டவர் பலியா கொடுத்தார். ரொம்ப அருமையான மகன். உடனே அவன் என்ன சொன்னான், அப்பா ஆண்டவர் கேட்ட தைரியமா கொடுங்க, ஆண்டவர் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி தன்னை அங்க பலியாக ஒப்பு கொடுத்து அவன் விறகின் மேலே அங்கே கட்டப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த பலிபீடத்திலே அவன் கட்டப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது ஆபிரகாம் தன்னுடைய கத்தியை எடுத்து சரியாக வெட்டுவதற்கு
அவன் இன்னும் ஒருவேளை ஒரு செகண்ட் பிந்தி இருந்தா அங்கே அந்த வேளையில ஈசாக்கு மரித்திருப்பான். அப்பொழுது ஆண்டவர் பேசுகிறார், பிள்ளையாண்டான் மேலே உன் கையை போடாத. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆபிரகாமின் குமாரனை ஏற்றுக்கொள்ளாத தேவன், ஆபிரகாம் ஈசாக்கை ஆண்டவர் பலியாய் கேட்கவில்லை. ஆனால் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக, அதற்கு பின்பதாக பார்க்கிறதான வேளையில் அங்கே நோவா, ஜனங்கள் எல்லாம் பாவம் செய்து தேசம் முழுவதும் அது வெள்ளத்தினாலே அழிக்கப்பட்டதான வேளையில் இப்பொழுது பேழையிலிருந்து என்ன செய்கிறான் என்றால், நோவா அவனுடைய குடும்பம் கீழே இறங்கி வருகிறார்கள். அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார்கள். அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அவர்கள் பலி செலுத்தினதான வேளையிலே ஆண்டவர், நீங்கள் அதை தான் அந்த ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்க முடியும். தயவாக அந்த வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 8:20-21 வாசியுங்கள். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இப்பொழுதும் ஆண்டவர் பாருங்கள், முழு மனுக்குலத்தின் மேலிருந்ததான தம்முடைய கோபத்தை எல்லாம் இந்த பலி மிருகம் கொடுக்கப்பட்டதான வேளையில் இந்த பலி மிருகத்தினுடைய அந்த பலியிலிருந்து வந்ததான அந்த வாசனையை ஆண்டவர் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டு அப்பொழுது நோவாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். எலியாவின் நாட்களிலே பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் அவர்களும் பலி செலுத்தி வானத்திலிருந்து அக்கினி இறங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இப்பொழுது எலியா என்ன செய்கிறான் என்றால், தகர்ந்து போன பலிபீடத்தை அவன் கட்டுகிறான். தகர்ந்து போன பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு கட்டி இப்பொழுது அவன் விறகை அடுக்கி அதிலே பலி மிருகத்தை வெட்டி வைத்து ஏராளமான தண்ணீரை குடங்களில் வைத்து அந்த பலிபீடம் முழுவதும் தண்ணீரால் நிரம்பி இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனை நிமித்தமாக தேவன் அந்த ஜனங்கள் மேலே கோபத்தோடு இருக்கிறதை பார்க்கிறோம். வானம் அடைபட்டு இருந்தது 3 ஆண்டுகளாக. இப்பொழுது மழை இல்லாத காலம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான அந்த காலத்திலே ஆண்டவர் தன்னுடைய அக்கினியை இறக்கிறதான வேளையில், ஒருவேளை அங்கே ஒரு பலிபீடம் இல்லாதிருந்திருந்தால் அந்த கர்மேல் பர்வதத்தில் இருந்ததான எல்லா ஜனங்களும், பாகால் தீர்க்கதரிசிகள், தேவ ஜனங்கள் எல்லாரும் அங்கே அக்னியினாலே அவர்கள் தகனிக்கப்பட்டிருப்பார்கள். ஆண்டவரே நாம மகிமைப்படுவதாக. அந்த இருந்ததான அந்த உலகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள், அங்கிருந்ததான அந்த கடவுளை அறியாத ஜனங்கள் கூட அங்கே அவர்கள் காக்கப்படுவதற்கு காரணம் என்னவென்றால் அங்கிருந்ததான பலிபீடம் என்று சொல்லி பார்க்கிறோம். முழு மனுக்குலத்தையும் அன்றைக்கு பாதுகாப்பதற்கு எலியா உண்டாக்கினதான பலி மிருகமும் அங்கே இருந்ததான பலிபீடம் என்று பார்க்கிறோம். அங்கே ஆண்டவருடைய அக்கினி இறங்குறது என்று பார்க்கிறோம். அவருடைய அக்கினியின் அகோரம் எவ்வளோ தூரம் இருந்துச்சுன்னா, பலி மிருகத்தை, விறக, அங்கே இருந்ததான தண்ணீர் எல்லாவற்றையும் பட்சிக்கக்கூடியதான நிலைமையிலே அவ்வளவு ஆண்டவர் வைராக்கியமான பரிசுத்தமான கோபம் உடையவராய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மோசேயுடைய வாழ்க்கையில பார்க்கிறதான வேளையில இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து கற்பனையை கொண்டு போவதற்கு முன்பதாகவே இஸ்ரவேல் ஜனங்கள் கற்பனைகளை இருதயத்திலே உடைத்து விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் பொன் கண்டுக்குட்டியை அவர்கள் ஏற்படுத்தி குடித்து வெறித்து புசித்து அவர்கள் வேசித்தனம் பண்ணி பாவத்தில் ஈடுபட்டு அங்கே விளையாடி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கோபம் ஒரு நிமிஷத்தில் இவங்களை இப்போ நான் அழிச்சிடுறேன் விடு என்று சொல்லி ஆண்டவர் மோசேயோடு போராடுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது மோசே அங்கே சிறப்பில் நிற்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே நாம மகிமைப்படுவதாக. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவ ஜனத்துக்காக, தேசத்தின் மேல் இருக்கிறதான பாவ காரியங்களுக்காக திறப்பில் நிற்கும்போது கர்த்தர் நம்மை தாண்டி இந்த உலகத்தை அழிக்க மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த உலகத்தை பாதுகாப்பதற்கு திறப்பில் நிற்கிறதான தேவ பிள்ளைகள் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாரா? இப்ப இவன் சொல்றான், ஆண்டவரே இந்த ஜனங்களை அழிக்கிறதுக்கு முன்னால என்ன ஜீவ புஸ்தகத்துல இருந்து என் பேரை கிறுக்கி போடுங்க, என்ன அழிச்சிட்டு அவங்கள அழிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே கோபம் இப்பொழுது மோசே அழிக்கவில்லை, இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கவில்லை. ஆண்டவருக்கு தெரியும்
இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும்போது இதுக்கான ஒரு பரிகாரத்தை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நோவாவின் நாட்களிலே எப்படி ஒரு பலி ஏற்படுத்ததோ, எப்படி ஆண்டவர் அந்த ஆதாமை சபிக்காதபடிக்கு நிலத்தை அவர் சபித்து அந்த ஆதாம் செய்த பாவத்துக்கான ஒரு பரிகாரத்தை தேவன் தன்னுடைய மனதிலே வைத்தாரோ, அதே போல இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்காமல் அவர்களுக்காக ஒரு பரிகாரத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார் என்கிறதான உணர்வோடு கூட தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மோசையை பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் ஈசாக்கை பலியாய் கேட்கவில்லை, அவர் மோசே அங்கு பலியாகவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். வேதாகமம் முழுவதும் பார்க்கிறதான வேளையிலே அநேகர் பலியாக வேண்டியதான இடத்துல அவர்கள் பலியாகாமல் பாதுகாக்கப்பட்டது என்னவென்றால், ஸ்தோத்திரம், ஆண்டவரே மனதில் இருந்ததான ஒரு காரியம் என்னவென்றால், இவர்களெல்லாம் தப்ப விட்டதான தேவன் தம்முடைய குமாரனை அவர் தப்ப விடலை. ஹல்லேலூயா. முழு மனுக்குலத்தின் பாவத்திற்காக, ஹல்லேலூயா, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அடிக்கப்பட்டதான ஆட்டுக்குட்டி என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் பாடுபடும் சஃபரிங் சர்வன்ட், அதை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவர், புறக்கணிக்கப்பட்டவர், துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவிக்கிறவராக. ஹல்லேலூயா. மெய்யாகவே அவர் நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டியதான தருணம் அங்கே நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்பொழுது அன்றைக்கு யூதர்களுடைய வழக்கம் என்னவென்றால், பொதுவாக யூத பண்டிகையாகிய பஸ்கா பண்டிகையில் யூதர்களில் குற்றவாளிகள் யாரையாவது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்கள் தப்ப விடுவார்கள். குற்றவாளிகளை அவர்கள் தப்ப விடுவார்கள், அவர்களை விடுதலையாக்குவார்கள். ஆகையினாலே இப்பொழுது கேட்கிறார்கள், அங்கே தேசாதிபதி கேட்குறான், ஆளுகையில் இருக்கிறவங்க கேட்குறாங்க. எல்லா இந்த வேளையில் நம்ம வலது கரத்தை உயர்த்தி அர்ப்பணித்து, வலது கரத்தை உயர்த்தி அர்ப்பணித்து, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பாவத்தின் அகோரத்தை பார். பாவி நம்ம செய்த அகோரமான பாவங்கள். இயேசு எவ்வளோ பாடுகளப்பட்டார், எத்தனை நிந்தை, எத்தனை அவமானம், எத்தனை கஷ்டங்கள். ஹல்லேலூயா. அவருடைய சரீரமெல்லாம் பிற்கப்பட்டது. ஒவ்வொரு முறை அவர் சுவாசிக்கிறதான வேளையில மரண போராட்டம், மரண போராட்டம், மரண போராட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாங்க முடியாத வேதனை. 17 மணி நேரம், ஸ்தோத்திரம், தண்ணீர் இல்லாம ரத்தம் எல்லாம் வேர்வையா போய் மயக்கமடைந்த நிலைமையில கல்வாரி சிலுவைய சுமக்க முடியாம விழுந்து விழுந்து விழுந்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அந்த பார சுவைய அவர் சரீரத்தில் இருந்த பலகீனத்தின் நிமித்தமா சுமக்க முடியல. உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திர, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஸ்தோத்திர, ஹல்லேலூயா, அவருடைய புஜங்கள், அந்த இருதயத்து பக்கத்தில் இருந்த தசைகள் எல்லாம் அப்படி பிடித்து கொண்டது. அவரால் சுவாசிக்க கூட முடியல. தலையெல்லாம் முற்றிடங்களால ஆணிகள் உள்ள போய் அப்படியே ரத்தம் வடிந்து கொண்டு இருக்கு. அவரால் பார்க்க முடியல. மிகுந்த தாகத்தோட, வேதனையோட, மயக்கமடைந்த நிலைமையில என் ஆண்டவர் எல்லா வேதனையும் அனுபவித்தார. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா, நான் பார்த்து சொல்றாரு, ஹல்லேலூயா, அவரை உண்மையை நேசிப்பாயா? அவரை உண்மையை நேசிப்பாயா? ஹல்லேலூயா, அவரை உண்மையை நேசிப்பாயா? ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இருக்கிற இடத்துல அப்படியே இருதயத்துல கை வச்சு, ஹல்லேலூயா, நீயும் நானும் பரலோகத்துக்கு போகணுங்கிறதுக்காக, நீ நரகத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, நீ வேதனையோட இருக்கக்கூடாது என்பதற்காக, நீ பாடுகளை அனுபவிக்க கூடாது என்று இன்றைக்கு இந்த உலகத்துல வாதைகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும், நீ பாடுபடக்கூடாது, நீ வேதனைப்படக்கூடாது என்று சொல்லி இயேசு கல்வாரி சிலுவையில நமக்காக எல்லா வேதனை அனுபவித்தார. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறை போர்ச்சைவர்கள் வாரினால் அடிக்கிறதான வேளையில் அவருடைய சரீரம் எல்லாம் பிற்கப்பட்டதே. இந்த கல்வாரி காட்சியை கண்ட பிறகும் இன்னும் அவரை நேசியாம இருப்பையா? உண்மையா அவரை நேசிப்பாயா?
அப்படியே இருதயத்தில் கை வச்சு, ஆண்டவரே நாங்கள் உங்களை நேசிக்கிறோப்பா, ஏசப்பா உங்களை நேசிக்கிற ஆண்டவரே, இல்லை சொல்லுவோம், ஆண்டவரே உங்களை நேசிக்கிறோம் ஆண்டவரே, உங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் எங்களை வெறுத்த ஆண்டவரே சிலுவை சுமப்போம் ஆண்டவரே, உமக்காக வர்ற பாடுகளை, சோதனைகளை, கஷ்டங்களை நாங்கள் சகிப்போம் ஆண்டவரே, உமக்காக வர்ற பாடுகளை, கஷ்டங்களை நாங்கள் சகிப்போம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்படியே நம்ம அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரப்பா. இன்னமும் இந்த அன்பை அறியாமல் இந்த கல்வாரி சிலுவையிலிருந்து புரண்டோடுகிற இந்த இரத்தத்தை இன்னும் ஆண்டவரே அறியாமல், ஒரு முறை கூட இந்த கல்வாரி அன்பை ருசிக்காம பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில நரக ஆக்கினை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ற ஆண்டவரே, வலதுகரத்தை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை சார்ந்தவங்க, எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாரையும் ஆண்டவரே, இன்னும் ரட்சிக்கப்படாத எங்களை சுற்றியில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே, இந்த வியாதியினால, இந்த வாதையினால மரித்து கொண்டு இருக்கிற மக்களுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா இறங்குங்க ஆண்டவரே. மரியாதை எத்தனையோ ஜனங்கள் ஆயிரங்களில் ஆண்டவரே நரகத்துக்கு போறாங்க ஆண்டவரே. இந்த அன்பை இன்னும் அறியலே ஆண்டவரே, இன்னும் உங்களை வரலையே ஆண்டவரே, இன்னும் அவங்க மனக்கண் திறக்கப்படலையே ஆண்டவரே. யார் இந்த வேதனையோ இல்லை இடத்துக்கு போயிடக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஜனங்களை எவ்வளவாக வேதனைப்படுத்துது. இதை விட நரக ஆக்கினை எவ்வளவு வேதனை உள்ளது ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு எங்களுக்குள்ள ஒரு பாரம் உண்டாகட்டும் ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு பாரம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்க உள்ளம் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே, எங்க உள்ளம் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒரு பாரத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. எல்லா வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, இயேசுவே துதிக்கிறோப்பா. ஹல்லேலூயா. இந்த நிலை சீராகும் போது ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்காக வைராக்கியமா ஆண்டவரே ஜீவனை பாராது உமக்காக சேவை செய்வோம், வைராக்கியமாய் நிற்போம் ஆண்டவரே. இப்பொழுது இருக்கிறத போல இருக்க மாட்டோம். உமக்காக என்ன பாடுகள், கஷ்டங்கள், சோதனைகள் வந்தாலும் உமக்காக வைராக்கியமாய் நிற்போம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படி தீர்மானம் எடுக்கிற எல்லாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக இந்த வேளையில. ஹல்லேலூயா. இயேசு கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்திட்டார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வியாதியை சுமந்துட்டார். எல்லார் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. சபையில் வியாதிப்பட்ட எல்லாரையும் ஆண்டவர் தொடுவாரா. சாம் கொடுத்த சுகத்துக்காக நன்றி செலுத்துவோம். இன்னும் எல்லாரையும் வியாதிப்பட்ட எல்லாரையும் கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று இந்த காலை வேளையில இயேசுவே இப்படி காயப்பட்ட தழும்புகள்ல இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, சரீரமெல்லாம் பிற்கப்பட்டு ஆணிகள்ல இருந்து வடிகிற ரத்தம், சிரசிலிருந்து வடிகிறதான இந்த ரத்தம் கிருபையா ஆண்டவரே எல்லாருடைய பாவங்களையும் ஆண்டவரே மன்னிப்பதாக, ஆண்டவரே எல்லா வியாதிகளையும் குணமாக்குவதாக. இந்த இயேசுவின் ரத்தம் வியாதிப்பட்ட எல்லார் மேலும் தெளிக்கப்படுவதாக. இயேசுவின் ரத்தம் எல்லா வியாதிகளை குணமாக்குவதாக. இந்த வைரஸின் கூறுகள் அழிக்கப்படுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஈஸ்டர் அன்னைக்கு ஒரு பெரிய சாட்சிய கர்த்தர் எழுப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புத அடையாளங்களை செய்யுங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை செய்யுங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. அதிசயங்களை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த வேளையில் ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. எங்க தேசத்திலையும் முழு உலகத்தில் இருக்கிற வாதை நிறுத்தப்படுவதாக, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, பலகீனங்கள் மாறுவதாக, போராட்டங்கள் மாறுவதாக, தொடர்ந்து இருக்கிற பொருளாதார நெருக்கடி மாறுவதாக. ஒரு பெரிய அற்புதம், ஒரு சாட்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. நீங்க கல்வாரியில ரத்தம் சிந்தினபடினால இந்த ரத்தத்தினால ஒரு பரிகாரம் உண்டாவதா, ஒரு பரிகாரம் உண்டாவதா. அற்புதம் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஸ்தோத்திர. சபையில் இருக்கிற எல்லா விசுவாச மக்களுக்காக இந்த வேளையில வலது கரத்தை உயர்த்தி, ஒருவேளை நம்ம கம்யூனியனை ஆசரிக்க முடியாட்டாலும் இன்றைக்கு அவருடைய பாடு மரணங்களை நினைவுறோமாக ஒரு நிமிடம் எல்லாம் இருந்த வேளையில் ஹல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவரை. இன்றைக்கு சபையா கூடி கர்த்தருடைய பந்தி ஆசரிக்க முடியாட்டாலும் ஆண்டவரை எல்லா வலது கரத்தை உயர்த்தி இயேசுவே துதிக்கிறோப்பா. உங்களுடைய பாடு மரணங்களை நினைவுற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்கள் சரீரத்தில் இருக்கிற தெய்வீக சுகம் ஆண்டவரை, உங்களுடைய ரத்தத்தில் இருக்கிற வல்லமை எல்லா சரீரங்களில் பாயட்டும். குடும்பங்கள் மேல் கடந்து வருவதாக, பிள்ளைகள் மேல் கடந்து வருவதாக, எல்லாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்யுங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியை செய்யுங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுங்க ஆண்டவரை, உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுங்க ஆண்டவரை.
ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்துக்கொள்ளும், அற்புத அடையாளங்களை செய்யும், தேவைகளை சந்தி, குறைவோட பொருளாதார நெருக்கடியோட இருக்கிறவர்களுக்கா ஜோமன் ஆண்டவர் இறங்கி அற்புதம் செய்யும்படிய நாமத்தை மைமைப்படுத்தும்படிய வல்லமையை வெளிப்படுத்தும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை செய்து உடைய நாமத்தை மைமை, தெய்வீக பாதுகாப்பு உடைய கிருபை உடைய சமாதானம் உடைய ஆளுகை இருக்கட்டும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா மக்கே மைமை செலுத்துறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சிநேகம், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றைக்கு சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையில் முக்கியமாக 3 அறிவிப்புகள். நமக்கு ஈஸ்டர் ஆராதனையானது ஞாயிற்றுக்கிழமை சரியாக ஸ்தோத்திர காலையில் 6 மணிக்கு நேரலையில் ஆன்லைனில் இதை பார்க்கலாம். எல்லாரும் உங்களுடைய நண்பர்களோட இருந்து பார்க்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். சரியான நேரத்தில் சரியாக வந்து பயபக்தியோடு கூட வந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஆண்டவர் ஏராளமான அற்புதங்களை செய்வார். அந்த இன்விடேஷன் கார்டு வாட்ஸ்அப்பில் இருக்குது, நிறைய பேருக்கு அறிமுகம் செய்து நிறைய பேரை பார்க்க உற்சாகப்படுத்துங்கள். அதே போல் நமக்கு மாலையில் டீம் பிஸ்னஸ் மீட்டிங்குடைய கூடுகை இருக்கிறது. ஆகையினாலே அதிலும் ஸ்தோத்திர நீங்கள் எல்லாரும் அதிலே ஆன்லைன் மூலமாக 6:30 மணிக்கு பார்க்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். விசேஷமாக நாளை சனிக்கிழமை, விசேஷமாக நாளைக்கு சனிக்கிழமை மறந்துடாதீங்க, கோவை தெற்கு எல்லா ஏஜி சபைகளின் சார்பாக விசேஷமாக 6 மணியிலிருந்து 6 மணி வரை உபவாச ஜெபம் இருக்கிறது. நம்முடைய சபை சனிக்கிழமை காலை 10லிருந்து 11 மணி வரைக்கும் ஆன்லைனில் நம்ம எல்லாரும் கூடி ஜெபம் பண்ண போகிறோம். இந்த 12 மணி நேர ஜெபத்துக்கு அப்புறம் ஆண்டவர் பெரிய மாற்றத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுறோம். ஒவ்வொரு நாளும் 6லிருந்து 6:15 வரைக்கும் தியான செய்தியை கேளுங்கள். அதே போல் விசேஷமாக இரவில் இருக்கிறதான 9 to 10 அந்த ஜெபத்திலும் பங்கெடுங்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.